ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன் ஹாட் அண்ட் சவர் சூப்லேருந்து ஆரம்பிக்கலாம். கும்மன் இருக்கு. மட்டன் பிரியாணி, இந்த பிரியாணி தான் சில பேர் தனியாக சாப்பிடுவாங்க. எப்படி தான் சாப்பிட்லான்னு தெரியல. இது மாதிரி டேஸ்ட் அது கொடுக்குதான்னு கேட்டால் இல்லை. மட்டன் சுக்கா போயிடலாம். பக்காவாக இருக்குது. அடுத்து சால்ட் அண்ட் பெப்பர் ஃபிஷ். முட்டைக்கு பாருங்க. மட்டன் ரோக் போயிடலாம். அடுத்து சில்லி ப்ரான். ப்ரானு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேரிங் வித்து சிக்கன் சாகு. சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த பாலக் ஃப்ளேவர் பக்கா. அடுத்து மசாலா சிக்கன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது சவுத் இண்டியன் வெஜ் மீல்ஸு. நமக்கு இந்த தனித்தனியெல்லாம் சாப்பிட்றது பிடிக்காது. சாதத்து நடுவில் ஒரு புளியை பறிச்சிடணும். எக்காரத்தை மட்டும் அணையை உடச்சிட்டு வெளில போகக்கூடாது. புளிக்குழம்பு, ரசம், சாம்பார், பொரியல், கடைசியாக கெட்டி தயிர். இது மலை சாலட் மாதிரி போட்டு மிக்ஸி. அந்த வெஜ்ஜி எல்லாம் சேர்ந்து கொடுக்குற ஃப்ளேவரே தனிங்க. இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா தவா பன்னீர். இதை சாண்ட்விச் மாதிரி பண்ணிடுவோம். தக்காளி மேலே, கேரட் மேலே, வெள்ளரிக்காய் மேலே, கொஞ்சமாக சன்னா, அதுக்கு மேலே பன்னீர். அந்த பன்னீர் மேலே கொடுத்துருக்க அந்த கோட்டிங் மசாலா பக்காவாக இருக்குது. சாப்பாடெல்லாம் இந்த போடு போதியே இதெல்லாம் எங்கடா சாப்பிட்றேன்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சாப்பிட வந்திருக்குது அஞ்சனா கிச்சன். லொக்கேஷன் ராஃபிள் பிளேஸு. எம்ஆர்டியில் வரீங்கன்னா ராஃபிள் பிளேஸ் எக்ஸிட் ஹெச் எடுத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட. காரில் வந்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இந்த பில்டிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட ஒரு டின்னருக்கு வரீங்க, வீக்கெண்ட்ஸில் வரீங்கன்னா பக்காவான ஸ்பாட்டு. சிக்கன் தந்தூரி. அடுத்து ஃபிஷ்ஷு ரொம்ப சாஃப்ட்டு. ஃபைனல் டச்சாக சிக்கன் டிக்கா. இது வந்து தனியாகவே குடிச்சிடலாம் போல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்வீட்டுக்கு ரவா கேசரி. ஃபைனலி ஃபில்டர் காஃபி. ஸோ ஓவராலாக இந்த சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நல்லா இருக்குது.